ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி த்ரெட் வச்சு த்ரெட் பைப்பிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு, இதிலே சன்னமாகவும் இருக்குது, இதை விட மொத்தமாகவும் இருக்குது. நம்ம நார்மல் சைஸில் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நமக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எந்த கலரில் நமக்கு வேணுமோ அந்த கலர் துணியை வச்சு நம்மளே த்ரெட் பைப்பிங் செய்யலாம். கிராஸில் தான் நான் எடுத்திருக்கேன். கிராஸில் வந்து இந்த ரவுண்டு நெக் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா வரும், ரவுண்டு யூக்கெலாம். அப்படி நமக்கு கிராஸில் எடுக்க முடியல, இந்த சாரீ துணிலாம் பார்த்திங்கன்னா கிராஸில் எடுக்க முடியாது, ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் எடுக்க முடியும். அப்படியும் ஸ்ட்ரெயிட்லேயும் எடுத்துக்கலாம். இது தைக்கிறதுக்கு இந்த கைடு வந்து மாற்றிக்கலாம், ஒன் சைடு கைடு. இந்த கைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டு நிறைய கைடு இதுக்கு வருது இப்போது. இந்த மாதிரி ஒரு 2-3 கைடு வாங்கி வச்சுக்கிட்டாலே நம்ம அதை வச்சு துணி தைச்சிடலாம். எல்லா விதமான டிசைன் மாடல் எல்லாமே தைக்கலாம். இப்போ சென்டரில் இந்த த்ரெட்டு வச்சுட்டு அப்படியே மடக்கிட்டு நல்லா ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். அந்த த்ரெட்டை ஒட்டி த்ரெட்டு மேலே தையல் படக்கூடாது, படாமல் அப்படியே தையலை ஒட்டி நல்லா டைட்டாக போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங்லாம் வச்சு தைக்கும்போது நமக்கு பைப்பிங் ஒரு சிலருக்கெலாம் தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வளைவெல்லாம் தைக்கிறதுக்கு ஈவனாக வராது, கொஞ்சம் பெருசும் கொஞ்சம் சின்னதுமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கலர் மாற்றி தான் தைக்கணும்னு இல்லை, ப்ளவுஸ் கலர்லேயே கூட வச்சு தைச்சிக்கலாம். கிராஸ் பீஸ் எடுப்போம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸ்லேயே அந்த த்ரெட்டை வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டுடலாம் மிச்சமாக இருக்கிற துணியெல்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பைப்பிங் இந்த மாதிரி பைப்பிங் அடித்தோமான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கடைகள்லேயும் கிடைக்கிது, ஆனால் நம்ம நினச்ச கலர் கடைகளில் கிடைக்காது. இந்த மாதிரி நம்மளே தைச்சி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.